வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்திரா சௌந்தரராஜன் ஐயா எழுதின இறையுதிர் காடுங்கிற புத்தகம் தான். இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா விகடன் பதிப்பகத்துல தாங்க பதிப்பாகுது. ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். இது எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பழனியில உள்ள நவபாஷான சிலையை பத்தி தெரிஞ்சிருக்கும். அது செஞ்சது போகர்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அது எப்படி செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியுங்களா? அதை பத்தி சொல்றதுதான் இந்த புத்தகம். அவ்வளோ அற்புதமா இருந்துச்சுங்க. அந்த நவபாஷானத்துக்கு தேவையான அத்தனை பொருளையும் எங்கெங்கெல்லாம் போய் அது ஒவ்வொன்னா சேகரிச்சு அதை சேர்த்தாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்றாங்க. அதுக்காக அவங்களோட சீடர்களும் மெனக்கெட்டு அந்த வேலையை செஞ்சதெல்லாம் அவ்வளோ அற்புதமா இருந்தது. அவங்களோட சீடர்கள் பாத்தீங்கன்னா அவங்க நம்மளாட்டம் தான். அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, இறை சம்பந்தமா, கடவுள் சம்பந்தமா. அதுக்காக போகர் அத்தனைக்குமே அவர் பதில் சொல்லிட்டே இருக்காரு. அந்த பதில்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சொன்ன மாதிரி இல்ல, நமக்கும் சேர்த்து சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு. உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்கள் பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும், உங்களுக்கு பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும் நீங்க நினைச்சீங்கனாலும் நீங்க இந்த புத்தகம் வாசிச்சு பாருங்க. அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம போய் வழிபடுற ஒரு முருகன் கடவுளை எப்படி அவங்க கொண்டாடி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதே அவ்வளோ அற்புதமா இருந்தது. இந்த புத்தகத்தை பொறுத்த அளவுக்கு இந்திரா சௌந்தரராஜனோட நாவல்கள் எப்பயும் போல அன்று இன்றுன்னு ரெண்டு காலகட்டம் சொல்லியிருப்பாங்க. அன்று காலகட்டத்துல போகர் அந்த சிலையை எப்படி செஞ்சாருங்கிறதும், இன்று நிகழ்காலத்துல என்ன நடக்குதுங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, போகர் பொதிகை மலையிலே தான் அந்த நவபாஷான சிலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கான அவரோட மெனக்கெடல் பாத்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருந்தது. அதுக்காக அவங்க சீடர்களோட ஒத்துழைப்பும் அவ்வளோ அபரிவிதமா இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அத படிக்கிறப்ப ஒரு சிலைக்கு இவ்வளோ அற்புதமா இத்தனை பேர் சேர்ந்து அவ்வளோ அழகா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தோணுச்சு. இதுல நிறைய எப்படி சொல்றது, அற்புதமான அல்ல மாயாஜாலமான நிறைய விஷயங்களும் இதுல நடக்குது. அதெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகளை இந்த கதைக்குள்ள கொண்டுட்டு வராங்க. போகர் அந்த நவபாஷானம்னாலே உங்களுக்கு தெரியும், அது பாய்சன் தானே. அந்த விஷயத்துல உள்ள வீரியத்தெல்லாம் குறைச்சு அவர் நவபாஷான சிலையா எப்படி அவங்க மேக் பண்ணாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் நிறைய சொல்றாங்க. அதையும் தாண்டி அவர் முருகன் சிலை செய்யறதுக்கு முன்னாடி அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, முதல் நவபாஷானத்துல ஒரு லிங்கம் செஞ்சிடலாம், அந்த லிங்கம் செஞ்சதுக்கு அப்புறம் முருகன் சிலை செய்யலாம்னு செய்யறாங்க. அப்படி அவ்வளோ அற்புதமான லிங்கத்தையும் செஞ்சு முடிக்கிறாங்க. அந்த லிங்கம் எப்படிப்பட்ட லிங்கம்னா, நீங்க மனசார என்ன வேணீங்கனாலும் உங்களுக்கு அது நடத்தி கொடுக்குற ஒரு லிங்கம். அப்படி ஒரு லிங்கம் நம்ம கை கடிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லைங்க? அவ்வளோ நல்லா இருந்தது எனக்கு இந்த புத்தகம் படிக்கவே. ரொம்ப ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை நமக்கு அவர் அழகா சொல்லிட்டு இருந்தாரு போகர். அவரோட கருத்துக்கள் எல்லாமே செய்யுள் எழுதுனதுக்கான காரணங்கள் கூட சொன்னாரு. உரைநடையா எழுதுறப்ப அதுல நிறைய அர்த்தங்கள் மாறி போயிரும். அதனால நான் செய்யுளா எழுதுறப்ப அதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சிலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நவபாஷான சிலை ப்ராசஸே நிறைய இருக்கு. அது அவ்வளோ நல்லா போச்சு. நான் ஷார்ட்டா சொல்றேன். இது நவபாஷான சிலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை பழனியில வச்சிடறாங்க. ஆனா அந்த லிங்கம் என்னாச்சுன்னு நமக்கு தெரியல இல்லைங்களா? அதை என்ன பண்றாங்க, ஒரு பெட்டியில போட்டு அதுக்குள்ள நிறைய ஏடுகள், அதாவது அறிவியல் சம்பந்தமான ஏடுகள், மருத்துவம் சம்பந்தமான ஏடுகள், அதே மாதிரி ரசவாதம், அது தங்கமா எப்படி மாத்துறது அப்படிங்கிற அந்த ஏடு, அந்த மாதிரி நிறைய ஏடுகளை அதுக்குள்ள வச்சு அதை ஒரு சாதாரண மனிதர்கிட்ட கொடுத்து பாதுகாக்க சொல்றாங்க. ஒரு 12 வருஷம் நீ வச்சிருப்பா, நீ வச்சிருந்துட்டு கொண்டு என்கிட்ட கொடுத்துரு. நான் கனவுல உனக்கு இந்த ஏட்டை பிரிச்சு இந்த விஷயம் செய்யுன்னு சொன்னா நீ அந்த விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி போகர் கொடுத்துட்றாரு. ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த ஏடு ஒவ்வொருத்தவங்க கையில மாறி மாறி வரணும். ஆனா நீங்க உங்களுக்காக இதை வேண்டுதல் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத மட்டும் அவரு சொல்றாரு. அப்படி வாங்கிட்டு போன ஒருத்தர், அதாவது இப்ப இன்று காலத்துக்கு வந்துட்டோம், அப்படி வாங்கிட்டு போன ஒருத்தர் கொடுக்க முடியாம போயிருது. அது ஏன் எதனால நீங்க படிக்கிறப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஒரு காலகட்டத்துல அந்த பெட்டி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பழைய பொருள் விற்பனை பண்ற ஒரு மனிதர்கிட்ட சேருது. அப்ப அந்த இடத்துக்கு தான் பாரதி வர்றா. பாரதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்டரோட பொண்ணு. ஆனா அவ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அவளுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, அவ அமானுஷ்யத்தை நம்ப மாட்டா. அப்படிப்பட்ட ஆள் ஆனா அவளுக்கு பழைய பொருட்கள் மேல ரொம்ப விருப்பமா இருக்கும். அதனால அவ என்ன பண்ணுவானா, அவ அந்த கடைக்கு வர்றப்ப இந்த பெட்டியை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அது பக்கத்துலயே ஒரு வாலும் இருக்கும். அந்த வாலையும் இந்த பெட்டியும் இவளே வாங்கிட்டு வந்துருவா அவங்க வீட்டுக்கு. இவங்க வீட்டுக்கு அந்த பெட்டி வந்ததுக்கு அப்புறம் நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்கும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த பெட்டிக்கு ஒரு பாம்பு எப்பயுமே காவல் இருந்துட்டே இருக்கும்.
அதோட பூர்வீக ஹிஸ்டரி எல்லாம் படிக்கிறப்போ அவ்வளோ நல்லா இருந்தது. ஆனா வந்து இது எதுவுமே இவ்வளவு ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா இவ வந்து எந்த தப்புமே பண்ண மாட்டா. தப்பு பண்ணாதவங்கள அந்த பாம்போ அந்த வாளோ எந்த தீங்குமே பண்ணாது. தப்பான கண்ணோட்டத்திலயோ தப்பான எண்ணத்தோடயோ பக்கத்துல போனா அவங்களுக்கு டேஞ்சர் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இந்த கதை போகும். இந்த பொண்ணு பாரதியோட அப்பாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போயிரும். அப்ப வந்து இந்த பெட்டியில இருந்த ஒரு விஷயம் தான் அவரை காப்பாத்தும். அவங்க அப்பா வந்து மினிஸ்டர், ஸோ அவரும் கொஞ்சம் கெட்ட மினிஸ்டர் வேற அவரு. அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்படி ஒரு சூப்பரான விஷயத்த நம்ம கையில வச்சுட்டு இருக்கப்ப நம்ம என்ன வேணுமாலும் பண்ணலாம், நாளைக்கு நம்ம என்ன வேணுமாலும் ஆகலாம், ஸோ நம்ம வந்து இந்த பெட்டியை நம்மளே வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் அந்த பெட்டிக்கு உரியவங்களும் வந்து எனக்கு இந்த எங்களோட பெட்டி இதை கொடுத்துருங்கன்னு கேட்கறாங்க. ஸோ பாரதி கொடுக்கணும்னு நினைக்கிறா. அவங்க அண்ணா அவங்க அப்பா வந்து அவரோட பவரை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இதை எப்படியாவது நம்மளே வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல, அவருக்கு மேல உள்ளவங்களும், அதாவது கட்சியில உள்ளவங்களும் சேர்ந்து எல்லாரும் இதை நமக்கே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ கடைசியில இந்த பெட்டி வந்து போகர்கிட்ட திரும்ப போச்சா, இல்லை இந்த அரசியல் சிக்கல்ல சேர்ந்து இங்கே இருந்துச்சா, என்ன நடந்துச்சு அப்படிங்கறதான் கதை. அவ்வளோ ஒரு அற்புதமா இந்த கதை போச்சு. இந்த கதை பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னது எதுவுமே ஸ்பாய்லரே இல்லை, ஏன்னா தைரியமா சொல்ல முடியும். ஒரு 1500 பக்கம் உள்ள ஒரு கதையை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட முடியாது. இந்த கதையை நீங்க ஏன் படிக்கணுங்கிறதுக்கான காரணங்கள் தான் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம். இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா நீங்க விகடன் பதிப்பகத்துல தாங்க வாங்க முடியும். உலக புத்தகத்தினப்ப வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கும். இதுல இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. நீங்க விகடன் ஆப்ல நீங்க ஆடியோ வெர்ஷனா கேட்கறதுனாலும் கேட்கலாம், பிடிஎஃபா படிக்கிறதுனாலும் படிக்கலாம். விகடன் ஆப்பை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் 30 நாள் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்கங்க. அப்படி இல்லாதவங்களுக்கு கூட நீங்க மந்த்லி 129 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா போதும். ஆனா இப்போதைக்கு வந்து அந்த 129 ரூபாயில 20% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ 104 ரூபாய் நம்ம தான் வரும் மந்த்லி. உங்களுக்கு ஆடியோவும் படிக்கலாம், இல்லை பிடிஎஃபா வேணும்னாலும் நீங்க படிச்சுக்கலாம். இந்த கதையை பொறுத்தளவுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வாசகர்கள் நிறைய பேர் வந்து எங்களுக்கு அன்று தனியா இன்று தனியா வேணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மொத்த கதையும் தனியா கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம இறையுதிர் காடு இந்த ஒரு புத்தகத்துக்கு மட்டும் அன்று தனியாவும் இன்று தனியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க முழுசா படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம், இல்ல அன்று தனியா மட்டும் படிச்சுக்கலாம், இல்ல இன்று தனியா மட்டும் படிச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் விகடன் பதிப்பகத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கண்டிப்பா விகடன் ஆப்ல கூட படிங்க. ஏன்னா இந்த ஏப்ரல் மே மந்த்தை பொறுத்த அளவுக்கு வீட்டுல இருக்க லேடிஸ்க்கு வந்து ரொம்ப வேலை இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் லீவா, ஸோ உங்களுக்கு வேலைக்கு பஞ்சமே இருக்காது. அதனால இந்த ஒரு மாசம் மட்டும் கூட நீங்க இந்த மாதிரி ஆப் வாங்கி நீங்க ஆடியோ வெர்ஷனா கூட ஏதாவது தேவைப்படுற விகடன் புக்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுக்கலாம். ஏன்னா நானுமே விகடன்ல வேற ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன். அது அவ்வளோ நல்லா இருக்கு. நான் ஆடியோ வெர்ஷன்ல தான் கேட்கிறேன். என்னால இந்த மாசம் புத்தகம் அதிகமா படிக்க முடியலங்கிறனால ஆடியோ வெர்ஷன் அவ்வளோ சூப்பரா இருக்கு. அந்த புத்தகம் என்னங்கிறத நான் படிச்சு முடிச்சோடனே உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குங்கிறத நான் நம்புறேன். தொடர்ந்து இதே மாதிரி புத்தகங்களை பத்தின வீடியோ வேணும்னா நம்ம சேனல்ல இணைந்திருங்கள். அடுத்து வேற ஒரு புத்தகத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.